அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு நண்பன். இன்னைக்கு வீடியோல நிறைய படத்தோட வசூலை பார்க்க போறோம். கூலி படத்தோட 10வது நாள் வசூல், வார் திரைப்படத்தோட வசூல், இது இல்லாம இந்த வாரம் வந்த கேப்டன் பிரபாகரன் ரீ-ரிலீஸ் அந்த படத்தோட வசூல், அப்புறம் இந்திரா அப்படிங்கிற படத்தோட வசூல், இன்னும் சில படங்களோட வசூலை பார்க்க போறோம். அதெல்லாம் என்னென்ன படம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். இப்போ நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான். இதுக்கு நிறைய பேரு கரகாட்டக்காரன் சொல்லியிருக்கீங்க, வில்லுப்பாட்டுக்காரன் சொல்லியிருக்கீங்க. ஆனா நிறைய பேர் மோஸ்ட்லி கிட்டத்தட்ட ஒரு 5% 6% பேர் மட்டும்தான் கரெக்டா சொல்லியிருக்காங்க. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரெல்லாம் உன் பாட்டு. அதுல வந்து ஊரெல்லாம் உன் பாட்டு தான் அப்படிங்கிற ஒரு பாட்டு. அதாவது படம் பேர் வந்து ஊரெல்லாம் உன் பாட்டு. படத்துல அந்த பாட்டு வந்து ஊரெல்லாம் உன் பாட்டு தான் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். ஊரெல்லாம் உன் பாட்டு தான். ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண அந்த முதல் 5 பேர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவா, ஆண்டாள் சிவா அப்படிங்கிறவர், தினேஷ் கே, ஐடென்டிஃபை மீ, அவர் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல, ஜெய் குரு அப்படிங்கிறவர், அப்புறம் அனுஷ். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம். ஸோ இதை பார்த்தோன்னா கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஈஸியான ஃப்ரேம் தான் வச்சிருக்கேன். பாருங்க, கண்டுபிடிங்க. நோபடி 2 இந்த படத்தோட 2வது நாள் வசூல் இந்தியாவில் 48 லட்சம். டோட்டலா இந்தியாவில் இந்த படம் 88 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. வேர்ல்டு வைடு $19 மில்லியன், 165 கோடி கிட்ட கிளிக் பண்ணிருக்கு. $25 மில்லியன் இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் ஒரு பெங்காலி படம் தும்கெட்டான்னு தெரியல, அந்த படம் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. இதுதான் வந்து ஃபாஸ்டஸ்ட் பெங்காலி கிராசர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 10 கோடியே வெறும் 5 நாள்ல கிராஸ் பண்ணிருக்கு. இதுதான் ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்தியாவில் இதுவரையும் இந்த படம் வந்து 16 கோடியே 85 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் வெறும் 4 கோடி. ஸோ படம் பெரிய அளவில் பேசப்படுது. பயங்கரமா வேர்ட் ஆஃப் மவுத்ல பயங்கரமான பிக்கப் போயிட்டு இருக்கு. அப்புறம் சையாரா திரைப்படத்தோட 37வது நாள் வசூல் இந்தியாவில் 75 லட்சம், உலகம் முழுக்க 82 லட்சம். இந்தியாவில் டோட்டலா 394 கோடியே 53 லட்சம், உலகம் முழுக்க 545 கோடியே 42 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 60 கோடி பட்ஜெட். சூ ஃப்ரம் ஷோ இந்த படத்தோட டே 30 கர்நாடகாவில் 1 கோடியே 50 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 85 லட்சம். 90 கோடியே 7 லட்சம் கர்நாடகாலையும், 111 கோடியே 22 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட். மகாவதார் நரசிம்மா இந்த படத்தோட டே 30 இந்தியாவில் 2 கோடியே 65 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடி. 286 கோடியே 17 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இதுல இந்தியாவில் மட்டுமே 260 கோடிக்கு மேல 20 கோடி பட்ஜெட். அப்புறம் தலவரா அப்படிங்கிற ஒரு மலையாள திரைப்படம் டே 2 கேரளால 25 லட்சம், உலகம் முழுக்க 28 லட்சம். ஸோ டோட்டலா கேரளால இந்த படம் 2 நாள்ல 46 லட்சமும், உலகம் முழுக்க 52 லட்சம், 4.5 கோடி பட்ஜெட். அப்புறம் வார் 2 திரைப்படத்தோட டே 10 தமிழ்நாட்டுல 20 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 97 லட்சம், கர்நாடகால 32 லட்சம், கேரளால 5 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 4 கோடியே 85 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடி, உலகம் முழுக்க 7 கோடியே 39 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு நேற்று 10வது நாள். ஸோ டோட்டலா 6 கோடி கிட்ட தமிழ்நாட்டில் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 62 கோடியே 69 லட்சம், கர்நாடகால 17 கோடியே 61 லட்சம், கேரளால 2 கோடியே 14 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 169 கோடியே 6 லட்சம், ஓவர்சீஸ்ல 71 கோடியே 47 லட்சம், உலகம் முழுக்க 328 கோடியே 96 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 400 கோடி பட்ஜெட். அப்புறம் ரொம்ப நாளா நம்ம சேனல்ல ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, ஹவுஸ்மேட்ஸ் இந்த படம் ஃபைனலா எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு. ஸோ ஹவுஸ்மேட்ஸ் தமிழ்நாட்டில் டோட்டலாவே 2 கோடியே 74 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 93 லட்சம், 4 கோடி பட்ஜெட், 1 கோடியே 75 லட்சம், தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 1 கோடியே 55 லட்சம் கிட்ட இந்த படம் வந்து ஷேர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த படம் 88% கிட்ட வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ வசூல் ரீதியா இது ஒரு தோல்வி படம் தான். ஆனா ஒரு டிசாஸ்டர் கிடையாது, தோல்வி. ஆனா தோல்வி தான் இது. தலைவன் தலைவி ஆக்சுவலா சூப்பரா போய்கிட்டு இருக்குங்க. தொடர்ந்து ஒரு 12 லட்சம் 13 லட்சம் அந்த மாதிரி கலெக்ட் பண்ணிருந்துச்சு. நேத்து பார்த்தா சூப்பர் கலெக்ஷன். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு 27 லட்சம் வந்து நேத்து கலெக்ட் பண்ணியிருக்கு 30வது நாள். டோட்டலா இந்த படம் தமிழ்நாட்டில் 66 கோடியே 44 லட்சமும், உலகம் முழுக்க 94 கோடியே 25 லட்சம். ஸோ ப்ரொடியூசர் 100 கோடி அப்படின்னு அஃபிஷியலா இன்னைக்கு வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. நம்மளுக்கு ட்ரேட் நம்பர் ஒரு 94 கோடி கிட்ட, ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லை நம்ம நம்பருக்கும் ப்ரொடியூசர் நம்பருக்குமே. ஸோ தலைவன் தலைவி இப்போ கூட நல்லா போயிட்டு இருக்கு. நேத்து கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட புக் மை ஷோல மட்டுமே ஒரு 5800 டிக்கெட் கிட்ட வித்திருக்கு நேத்து சனிக்கிழமை. இன்னைக்குமே சூப்பரா போகுது. ஸோ பார்ப்போம் இன்னைக்கு நாளைக்கு எந்த அளவுக்கு கலெக்ஷன் வருதுன்னு. அப்புறம் கூலி திரைப்படத்தோட டே 10 தமிழ்நாட்டில் வந்து 6 கோடியே 15 லட்சம்,
ஆந்திரா தெலுங்கானால 1,85,00,000, கர்நாடகால 1,50,00,000, கேரளால 45,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1,77,00,000, ஓவர்சீஸ்ல 2,50 கோடி, 14,22,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேத்து 10வது நாள் ஓரளவுக்கு ஒரு இன்க்ரீஸ் இருக்கு சாட்டர்டேக்கு. ஸோ டோட்டலா தமிழ்நாட்டில் 129 கோடி 69,00,000, ஆந்திரா தெலுங்கானால 65 கோடி 2,00,000, கர்நாடகால 41 கோடி 85,00,000, கேரளால 24 கோடி 64,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 37 கோடி 62,00,000, ஓவர்சீஸ்ல 176 கோடி 82,00,000. உலகம் முழுக்க இந்த படம் 475 கோடியே வந்து கடந்திருக்கு. 475 கோடியே 64,00,000, 380 கோடி பட்ஜெட். ஸோ பார்ப்போம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்படி கலெக்ஷன் வருதுன்னு. அப்புறம் இந்திரா அப்படிங்கிற படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆன படம். வசந்த் ரவி அவர்களோட திரைப்படம். டே 2 தமிழ்நாட்டில் 36 லட்சம், உலகம் முழுக்க 38 லட்சம். டோட்டலா 2 நாள்ல 57 லட்சம் தமிழ்நாட்டிலையும் 62 லட்சம் உலகம் முழுக்க ஒரு இன்க்ரீஸ் இருக்கு டே 1க்கும் டே 2க்கும். 6 கோடி பட்ஜெட் இந்த படத்துக்கு. அடுத்ததா கேப்டன் பிரபாகரன் ரீ ரிலீஸ் டே 2 கலெக்ஷன். ஆக்சுவலா ஷோஸ் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. டே 1 எவ்வளவு ஷோஸ் இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 ஷோஸ் கிட்ட இருந்தது. டே 2 அது 800 மாறிச்சு. இப்ப டே 3 இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 1000க்கு மேல இருக்கு ஷோஸ் மட்டுமே தமிழ்நாட்டுல. உண்மையிலேயே நல்ல விஷயம். ஆக்சுவலா நிறைய ஷோஸ் ஹவுஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு. அதுதான் அதுல பெரிய விஷயம். இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, நம்ம நார்மல் படத்துக்கு இப்ப நம்ம ஒரு ஒரு தமிழ் படம் இப்ப ரிலீஸ் ஆகுதுல்ல, அதுக்கு நம்ம வசூல் சொல்றோம்ல, அதுக்கும் இதுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா டிக்கெட் காஸ்டே ரொம்ப ரொம்ப கம்மி. 125 ரூபா, 110 ரூபா, 100 ரூபா, 90 ரூபாய்க்கெல்லாம் சில இடத்துல பார்த்தேன் டிக்கெட் காஸ்ட். ஸோ வழக்கமா நம்ம 200 ரூபா, 190 ரூபா கொடுத்து பார்ப்போம்ல ஆன்லைன் புக்கிங்க, அவ்வளோவே கிடையாது. நிறைய இடத்துல ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க எவ்வளவுக்கு பார்த்தீங்க, நீங்க பாக்குற இடத்துல எவ்வளவுக்கு இருக்கு, உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற தியேட்டர்ல எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ இந்த படம் நேற்று டே 2 தமிழ்நாட்டுல 68 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. சூப்பர் கலெக்ஷன். டோட்டலா 1 கோடியே 23 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு 2 நாள்ல. இன்னைக்கு அதை விட பெரிய நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க எத்தனை பேர் கேப்டன் பிரபாகரன் ரிலீஸை தியேட்டர்ல போய் பார்த்துட்டீங்க, பார்க்க போறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் டாப் 5 இந்தியன் மூவிஸ் கிராசர் 2025 வேர்ல்டு வைடு கிராசர். ஆக்சுவலா இப்ப பாத்தீங்க அப்படின்னா கூலி, மகாவதார் நரசிம்மா, சையாரா இதெல்லாம் சூப்பரா போய்கிட்டு இருக்கு. இதுல எந்தெந்த படம் எந்தெந்த பொசிஷனை பிடிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாவா தான் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு 800 கோடிக்கு மேல வசூல் பண்ணி. சையாரா 2வது இடத்தை பிடிச்சிருக்கு 545 கோடியே 42 லட்சம். கூலி 3வது இடத்தை பிடிச்சிருக்கு 475 கோடியே 64 லட்சம். மகாவதார் நரசிம்மா 4வது இடம் 286 கோடியே 17 லட்சம். வார் 2 328 கோடியே 96 லட்சம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வார் 2 மேல வந்திருக்கணும். இது படம் மட்டும் சூப்பரா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா மேல வந்திருக்கும். ஸோ இதுதான் இப்போதைக்கு ஆகஸ்ட் வரையும் டாப் 5 இந்தியன் வேர்ல்டு வைடு கிராசர் 2025 பொறுத்த வரையும். இது இந்த வருஷம் முடியும் போது எப்படி மாறப்போகுதுன்னு தெரியல. மேபி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இந்த படமே இருக்க போதா, இல்ல வேற ஏதாவது படம் வரப்போதா, அப்புறம் ஏதாவது ஒரு தமிழ் படம் இதுல ஏதாவது ஒரு முக்கியமான பொசிஷனை பிடிக்க போதா, கூலி இல்லாம வேற ஏதாவது ஒரு படம் வரப்போதா அப்படிங்கறதெல்லாம் வரப்போற நாட்கள்ல பார்ப்போம். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.